ஞானகுரு அவர்களும் சரி, மகரிஷி ஈஸ்வராய குரு அவர்களும் சரி, இரவு தூங்கச் செல்லும் முன் எப்படியெல்லாம் தியானிக்க வேண்டும் என்று பலமுறை உணர்த்தியுள்ளார்கள். இதே போன்று அதிகாலையிலே கண் விழித்தவுடன் என்றால் படுக்கையிலேயே நாம் விழித்தவுடன் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய நினைவுகள் எங்கே செல்ல வேண்டும் என்பதை பற்றி ஞானகுருவிலே உணர்த்துகின்றார்கள். அதாவது குறைந்தபட்சம் காலை 4 மணியிலிருந்து 6:30க்குள் எப்பொழுது விழிப்பு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய கண்ணின் நினைவுகள் அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் செல்ல வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும், எங்கள் ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று குறைந்தபட்சம் 10 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரம் வரையாவது எடுக்கலாம். கண் விழித்து இருந்தாலும் சரி, கண்களை மூடி இருந்தாலும் சரி, கண்ணின் நினைவலைகள் புருவ மத்தி வழியாக, அதாவது உயிர் வழி நினைவுகள் விண்ணுக்கு சென்று துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி அந்த சக்தி பெற வேண்டும் என்று மீண்டும் புருவ மத்தி வழியாக உடலுக்குள் அனுப்ப வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது காலையில் எழுந்தவுடன், அதாவது நாம் உறக்கத்திலிருந்து விழித்தவுடன் நம்முடைய நினைவுகள் வர ஆரம்பித்தவுடன் இப்படித்தான் நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும். இது ஒரு பயிற்சி. காரணம், வெளியிலே பார்த்தோம், கேட்டோம், நுகர்ந்தோம், இதையெல்லாம் நாம் முழித்து மற்ற அலுவல்களை செய்யும் பொழுது இதெல்லாம் நம்ம ஆன்மாவாக மாறுகின்றது. அந்த ஆன்மாவாக மாறிய பின் ஒவ்வொரு காரியத்தை செயல்படுத்தும் பொழுது அந்த நேரத்தில் இது இந்த துருவ நட்சத்திரத்தின் பலம் மற்ற நிலைகளையோ அந்த நேரங்களில் நமக்கு அந்த எண்ணம் பழக்கமில்லை, எண்ணவும் விடாது. அப்பொழுது அந்த நேரத்தில் சில தீமைகளை கூட நுகர்ந்திருப்போம். அதுக்கெல்லாம் வலு அதிகம். இப்பொழுது பாலிலே பாதாமை போட்டாலும் பல சக்திகளை போட்டாலும் அதில் விஷத்தை போட்டால் பாலுக்கும் சக்தி இல்லை, பாதாமிற்கும் சக்தி இல்லை. அல்லது காரத்தை போட்டு விட்டோம் என்றால் காரம்தான் முன்னாடி இருக்கும், உப்பை போட்டால் உப்பு தான் முன்னாடி இருக்கும், நல்ல சுவை அறிய முடியாது. இதுபோலதான் நம்முடைய மனநிலை அல்லது மூடு என்று சொல்லுகின்றமே, மூடு சரியில்லை என்று சொல்லுகின்றமே, இதுபோல அவ்வப்பொழுது எடுக்கக்கூடிய, அதாவது கோபப்பட்டது, ஆத்திரப்பட்டது, வேதனைப்பட்டது, சலிப்படைந்தது, சங்கடப்பட்டது, பயப்பட்டது, இது எல்லாமே நம்ம ஆன்மாவிலே எப்படி ஒரு பாத்திரத்திலே பொருளை போட்டு வேக வைத்து அதில் மனம் வருகின்றது, இதுபோல் நம் உடலிலே இந்த மனங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். இதையெல்லாம் நாம் அப்படியே விட்டுவிட்டோம் என்றால் அதனதன் இயக்கமாக அதனதன் உணவின் இயக்கங்களுக்கே அந்த செயலாக்கே நம்மை கொண்டு சென்று விடும். அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பயிற்சி வேண்டும். அப்படி ஒரு பயிற்சி இருந்தால்தான் அதை நாம் சீராக்க முடியும். அதற்குத்தான் அதிகாலையிலே கண் விழித்தவுடன் அந்த மகரிஷினால் சக்தி பெற வேண்டும், துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும், அது எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும், ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று ரத்தங்களிலே செலுத்தி அதை நமக்குள் வலு கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று ஞானகுரு சொல்லியுள்ளார். இப்படி நாம் செய்யப்படும் பொழுது நம்ம ஆன்மாவிலே இப்பொழுது அந்த அதிகாலை விழித்தவுடன் செய்யக்கூடிய உணர்வுகள் வலுவாகின்றது. அந்த நேரத்தில் பிறிதொரு தீமையான உணர்வுகள் நம் ஆன்மாவில் இருந்தாலும் அதையெல்லாம் அப்புறப்படுத்தக்கூடிய நிலையாக வந்துவிடும். ஏன்னா காலையில் விழித்தவுடன் நம்ம இதை செயல்படுத்துகின்றோம் அல்லவா. அப்போ அந்த அருள்சக்தி நமக்குள் கூடும் பொழுது தீமை செய்யக்கூடிய உணர்வுகள் பிடிப்பு அற்று போய் விடுகிறது. ஏன்னா இதெல்லாம் நாம் அனுபவத்திலே தெரிந்து கொள்ளலாம். எதையுமே செய்யாதபடி நாம் இரவிலே தூங்கி காலையில விழித்தோம் என்றால் எந்த நினைவோடு இரவிலே தூங்க சென்றமோ அதே நினைவுதான் காலையில் எழுந்தரித்ததும் வரும். இவன் வருவான், அவன் போவான், அங்கே போக வேண்டும், இங்கே பரபரப்பான எண்ணங்களோடு செயல்படும் பொழுது அந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய உணவின் இயக்கமாகத்தான் நாம் செயல்படுவோமே தவிர நாம் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் செயல்படுத்த வேண்டும் என்ற இந்த வரைமுறை, அந்த ஒரு சீரமைக்கக்கூடிய உணர்வுகள் வராது. அதற்குத்தான் குருநாதர் இந்த பயிற்சியை கொடுக்கின்றார். அப்பொழுது தீமையான உணர்வுகள் பிடிப்பு அற்று போய்விட்டு அந்த வலு கூடும் பொழுது ஆன்மாவிலே நிற்காது, கஷ்டமான எண்ணங்களும் நமக்குள் வராது. இது மட்டுமல்ல, இப்படி நாம் பிடிப்பிலே இந்த உணர்வுகளை இல்லாத நாம் அப்புறப்படுத்த பழகிக் கொண்டால் சூரியனுடைய காந்த சக்தி 6:30 அளவில் அந்த காந்த சக்தி அதிகமாகும் பொழுது அந்த ஒளிக்கதிர்கள் நாம் விளக்கிய தீமைகள் நம் ஆன்மாவிலிருந்து அதை இழுத்து மேலே கொண்டு சென்றுவிடும். நம்ம ஆன்மா பரிசுத்தமாக, இது ரொம்ப முக்கியம். அதனால இந்த காலையிலே விழித்தவுடன் செய்ய வேண்டியதனுடைய அவசியத்தை ஞானகுரு நமக்கு
தெளிவாக்குகின்றார்கள். இதை நாம் பழகிக்கொள்ள வேண்டும். பிறருடைய கஷ்டங்களையோ சில விபத்துகளையோ அல்லது வேதனைப்பட்டவர்களையோ நோய்வாய்ப்பட்டவர்களையோ கேட்டால் எல்லாம் பதிவாகின்றது, ஒரு வித்தாக மாறுகின்றது. அது பின் விளைய தொடங்கினால் அணுக்களாக உடலிலே வளர்ந்து அதனுடைய பசி அதனுடைய இறைக்காக அது இயங்கும் பொழுது உயிர் வழி சுவாசித்து மீண்டும் அதே இனமாக அது விபத்து சம்பந்தமானதோ நோயானதோ இதெல்லாம் பார்க்கலாம். நாம் நம்மை அறியாமலே சில நேரங்களில் இந்த உணர்வு வரும். ஆனால் அத்தகைய அணுக்கள் அது உணவாக எடுக்கிறது என்று பொருள். அவை இது எல்லாமே உயிரில் படும் பொழுதுதான் இயக்கும். உயிரில் படவில்லை என்றால் இயக்காது. ஆக நம்மை நல்லவனாக்குவதும் சரி, கெட்டவனாக்குவதும் சரி, அல்லது நோயாக மாற்றுவதும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, இது போன்றுதான். இதெல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் அதிகாலையில் விழித்தவுடன் துருவ நட்சத்திரத்தின் மேல் நம் நினைவு இருக்க வேண்டும் என்று ஞானகுரு தெளிவாக சொல்லுகின்றார். ஆக மற்ற மார்க்கங்களை சொல்வது போன்று இதை எழுந்து உட்கார்ந்து கையை காலை மூகத்தை எல்லாம் கழுவி விட்டு தூய்மையான பின்பாக தான் உட்கார வேண்டும் என்று இல்லை. நீங்கள் உட்கார்ந்து செய்ய வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. எழுந்து உட்கார வசதி உள்ளவர்கள் அப்படி செய்யலாம். இல்லை என்றால் படுக்கையிலேயே விழிப்பு வந்தபின் நேராக துருவ நட்சத்திரத்தை எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று புருவ மத்தியிலே எண்ணி அவர் வழி உடலுக்குள் உள்முகமாக இதை செலுத்த 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 உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் ஒரு பேட்டரி நாம் சார்ஜ் செய்யும் பொழுது எப்படி சார்ஜ் ஏறுகின்றதோ இதுபோன்று ஏறி நமக்கு முன் ஆன்மாவில் இருக்கக்கூடிய தீமைகளை அது அப்புறப்படுத்திக் கொண்டே இருக்கும், விலக்கி தள்ளி கொண்டே இருக்கும். அதனுடைய முறையை பார்த்தோம் என்றால் தினசரி நாம் நல்ல தண்ணீரை உடலிலே ஊற்றி எப்படி குளிக்கின்றோமோ அழுக்கை போக்குகின்றோமோ அதே போல ஆன்மாவிலே பட்ட தீமைகளை நீக்கக்கூடிய முறை இதுதான். அந்த மகரிஷி சக்தியில் அவ்வப்பொழுது இப்போ எடுத்துக்கொண்ட பின் செலுத்த செலுத்த எந்த நேரத்திலும் இதை எடுத்து நாம் அதை வலுப்படுத்தி தீமைகளை நீக்க முடியும். எப்படியும் நீங்கள் அந்த வலுவான சக்தி நீங்கள் பெற வேண்டும், உங்களுக்குள் அது கிடைக்க வேண்டும் என்பதற்குத்தான் என் குருநாதர் எனக்கு எப்படி இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரோ வழிப்படுத்தினாரோ அதே வழியில் உங்களுக்கும் இது பதிவு செய்கிறேன் என்று ஞானகுரு நமக்கு இதில் தெளிவாக்குகின்றார்கள்.